வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம காலை உணவுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு டிஷ் பாசிப்பயறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவீங்க. பாசிப்பயிரில் சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறோம். அந்த கிரேவி நமக்கு என்ன ஒரு சிம்பிளான மெத்தடு தான். பாசிப்பயிரை ஒரு 3 மணி நேரம் தண்ணீரில் 2 தடவை கழுவிட்டு 3வது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் கேரட், உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, அதில் ஒரு பல்லாரி வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு குக்கரில் விட்டு அவியல் நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். அந்த வெந்த ஒரு இதில் அந்த குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து லேசாக மஞ்சள் தூள், காரப்பொடி, அதாவது சாம்பார் பொடியே போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். சாம்பார் பொடி ஒரு வாசமாக நல்லா இருக்கும். இது ஒரு சிம்பிளான மெத்தடு. இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நிறைய மெத்தடில் நமக்கு சப்ஜி, நம்ம குருமா, தேங்காய் அரைச்சி போட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறோம். நமக்கு தேவையானது ஒரு 60 வயசில் உள்ளவங்களுக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது அந்த பாசி பயிரோட தன்மை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உணவே மருந்தாக எடுத்துக்கிறது. மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். அந்த பாசி பயிறு பச்சையாக சாப்பிட முடியாது, வேக வைத்தும் வெறுமனை சாப்பிட முடியாது. அதுக்கு தகுந்தாற் போல் சிறிதளவு உப்பு, சின்னதாக கொஞ்சமாக பிஞ்சு மஞ்சப்பொடி, அதை மாதிரி காரப்பொடி போடணும் சாம்பார் பொடி. ஆனால் அதோட காரத்தன்மை ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக பாசிப்பயிரோட தன்மை மாறாமல், அந்த ருசி மாறாமல் மிக அழகாக நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், சின்ன சீரகம் இருக்குது இல்லையா, நம்ம ரசத்துக்கு எடுப்போம், அந்த சீரகம் போட்டு தாளித்து அதில் மேலே போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை நம்ம தூவி இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரொம்ப அருமையாக பாருங்கள். கேரட்டு, நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாமே அதாவது வெந்து அதை ஒரு இதாகவும் இருக்கும். ரொம்பவும் குழைவாக அழகாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு, இப்போ எனக்கே 60 வயசில் நம்ம இதை எடுக்கிறோம். இது ஒரு காலை உணவாக எடுக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது, தினசரி நம்ம ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லி தான் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பசிக்காக ருசிக்காகலாம் சாப்பிட்டாச்சு. 60 வயசு வரை எவ்வளவோ எடுத்தாச்சு. அப்போ நம்மளை கவனிக்கிறதுக்கு பெரியவங்க இருந்தாங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளை கவனிச்சுக்கிடுவாங்க. அவங்க நம்ம ஆரோக்கியத்துக்காக கொடுப்பாங்க. ஏன், என்ன, ஏது, இதில் என்ன இருக்குது, எதுக்காக எனக்கு இந்த இன்க்ரீடியன்ட் கொடுக்குறீங்க, இதில் என்ன, அப்படியெல்லாம் கூட ரொம்ப விசாரிக்கலைன்னா கூட அம்மா கொடுக்குறாங்க, நம்ம உடல் நலத்தை பேணுவாங்க அப்படின்னே நம்ம சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வளர்ந்துருப்போம். இடைப்பட்ட காலங்களில் தன்னைத்தானே கவனிக்காமல் தான் நிறைய பெண்கள் உடல் உபாதைகள், நிறைய ஒரு பிரச்சனைகளை, உடம்பு சரியில்லாமல் நிறைய சந்திக்கக்கூடியது. நம்மளை நாம் கவனிச்சுக்காமல் தவறி குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வேலை நிமித்தமாக வெளியில் போகிறதும், நம்மளுடைய ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும், நமக்கு நல்ல காசு வேணுங்கிறதுக்காக வெளியில் உழைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவற விட்டுறோம். அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடச்சதுக்கப்புறமா இப்போ எத்தனையோ பேர் எவ்வளவோ யூடியூப்பில் எவ்வளவோ டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வாய்வு இல்லாதது, பித்தம் இல்லாதது, அந்த மாதிரி ஒரு சளி பிடிக்காதது, நமக்கு உடம்புக்கு என்ன எடுத்துக்கலான்னு தெரிஞ்சு அவேர்னஸோடு இப்போ என்னுடைய உணவு தினசரி ஒரு உணவு காலை உணவாக நான் எடுத்துகிட்டு வர்றேன். அதே தான் இது மதிய சாப்பாட்டுக்கும் ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிடும் போது ரைஸோடு சேர்த்து சாப்பிடலாம். ஒரு அப்பளம் மட்டும் சுட்டு போட்டுக்கிட்டோன்னா போதும் தாராளமாக. அல்லது ஒரு ஊறுகாய் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் ஊறுகாய் செலக்ட் பண்ணாலும் மற்ற விதமான ஊறுகாய்கள் எடுக்காமல் பிரண்டை ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இது தான் வீட்டில் வச்சுருப்பேன். தினசரி ஊறுகாய் எடுக்கிறதில்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு 1/2 ஸ்பூன் ஊறுகாய் தான் நான் எடுப்பேன். அது எப்போவாவது ஏதாவது தேவை, ஒரு காரம் வேணும்னு தோணுச்சுன்னா, ஏன்னா இந்த ஒரு கிண்ணத்து நிறைய வச்சுருக்கக்கூடிய டிஷ்ஷில் என்ன உப்பு இருக்குதோ அது அந்த ஒரு துண்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயில் அவ்வளோ உப்பு இருக்கும். அதனால் நமக்கு டயாலிசிஸ் பண்ணிடக்கூடாது, உப்பு சத்து கூடிடக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் ஊறுகாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். அப்பளம் சாப்பிடக்கூடாது. அப்பளத்தில் புஷ்ஷுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு, சோடா உப்பு போட்டிருப்பாங்க நிச்சயமாக. உளுந்து நல்லது, ஆனால் அதை நம்ம பொரிக்கிற எண்ணெயை பொறுத்து இருக்குது. அப்பளம் புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னா சோடா உப்பு போட்டு தான் அப்பளம் தயாரிப்பாங்க. நாங்கள் அப்பளமே தயார் பண்ணவங்க தெரியும் நல்லா. அதனால் இனிமே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு உணவும் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே எடுக்கணும். உடல்
உடல் வாழணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம உடல் நலத்தோடு வாழணும், நம்மளுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய வேலையை நம்மளே செஞ்சுக்கிடணும், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும் போது இப்போ நமக்கு இதெல்லாம் சாப்பிடணுன்னு ரொம்ப தோணுது. உடம்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ பண்ணட்டும். ஒரு ஏஜில் நம்ம 50 கிராம் சமைத்த கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 கிராமும் அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஒரு நடுத்தர வயது 40 to 50 எடுக்கும் போது 50 கிராம் சாப்பிட்டா 40 கிராம் தான் அப்சர்வ் பண்ணிக்கிடும், 10 கிராம் வீணாக தான் போகும். இப்போ 60க்கு மேலே இருக்கும் போது எவ்வளவு இரும்பு சத்து நம்ம கீரை எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ நம்மளாலேயும் அவ்வளோதான் சாப்பிட முடியும். 25 கிராமுக்குள்ள ஒரு இதுதான் 50% தான் நமக்கு உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிடும், 50% வீணாக தான் போகும். ஆனால் நம்ம அவ்வளோ போயிருமே, நமக்கு சேராதே, நம்ம உடம்பு ஏற்றுக்காதே அப்படின்னு மருந்து மாத்திரைகளில் சப்ளிமெண்ட்டு டேப்லெட்ஸாக எடுக்கிறத விட சப்ளிமெண்ட்டாக நம்ம உணவையே மருந்தாக எடுத்துக்கிடணும். என்னென்ன நம்மளுடைய சாப்பாட்டில் நம்மளால் கொண்டு வர முடியுமோ தினசரி இதுபோல் ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பாசி பயிரில் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா பாசி பயிர் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. அதில் என்சைம்ஸுகள் நிறையா இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது எல்லாமே உடல் நலத்தை மிக அதிக அளவில் பாதுகாக்கும். பாசி பயிர், பச்சை பயிரில் இது என்ன செய்யும், கண்களுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு கேசம் தலை முடிக்கு ரொம்ப நல்லது, சருமத்துக்கு மிகவும் நல்லது, நகங்களுக்கு நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நினைவாற்றலை அதிக அளவில் கூட்டி கொடுக்கும். நம்ம நினைவாற்றல், நம்ம ஞாபக சக்தி வேணும் அப்படின்னா பாசி பயிர் நல்லா உணவில் எடுத்துக்கிடலாம், ரொம்ப நினைவாற்றலை கொடுக்கும். மணத்தக்காளி கீரையோடு சேர்ந்து பாசி பயிரும் சேர்ந்து நம்ம சமைச்சு சேர்த்து ஒரு கூட்டாக பண்ணி பாசி பருப்புக்கு பதிலாக பாசி பயிரை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அது உடம்புக்கு ரொம்ப அதிக அளவு நமக்கு சத்தை கொடுக்கக்கூடியது. இதை பாசி பயிரை நம்ம மாவாக திரித்து வச்சுருந்து கூட அதை உடலுக்கு நம்ம தேய்ச்சி குளிப்போம், முகத்துக்கு நல்லது. பச்சை பயிறு மாவு நம்ம முகத்துக்கு தேய்க்கலாம். சருமத்தில் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு இன்ச்சஸோ ஒரு கரும்புள்ளிகளோ வெண்புள்ளிகளோ எதுவுமே இல்லாமல் சருமத்துக்கு மிக நல்லது பாசிப்பயிறு மாவு. பச்சையாக உள்ள பாசிப்பயிரை வறுத்து திரித்து நம்ம வச்சு அதை முகத்துக்கு நம்ம தேய்ச்சி வரலாம். தலைக்கும் தேய்க்கலாம். சீயக்காயோடு சேர்ந்து தலைக்கு இந்த பாசிப்பயிறு மாவை சேர்ந்து தேய்க்கும் போது பொடுகு தொல்லை இல்லாமல் பொடுகு நல்லா போயிடும், கேசமும் நல்லா வளரும். அப்புறம் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடியவங்க, குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நேரடியாக சத்துக்கள் போய் சேரும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பாசிப்பயிறு சுண்டல், இந்த மாதிரி பாசிப்பயிறு சப்ஜி ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு தாராளமாக எடுத்துக்கிடலாம். வயிற்று பிரச்சனை இருக்கும், வயிற்று கோளாறு இருக்கக்கூடியவங்களுக்கும் இது மிக நல்ல வகையில் நல்ல ஒரு மருந்து. அடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், மூலம் இருக்கவங்களுக்கு ஃபைல்ஸு சொல்லுவாங்க, மூலம் இருக்கவங்களுக்கும் பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நல்லா அருமையாக குணமாகும். ஓரளவுக்கு தொடர்ந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்தால் போதும். எதுவுமே ரொம்ப அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மை நோக்கி காய்ச்சலுக்கு கூட இது நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். பித்தம் உள்ளவர்கள் எடுத்துக்கிடலாம், பித்தத்தை போக்கக்கூடியது. அம்மை இது போட்டிருக்கோம், பெரிய காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட எல்லோரும் கடுங்காப்பி குடித்து பாசிப்பயிறு சுண்டல் குடிப்பாங்க, சுக்கு காப்பி குடிப்பாங்க. அதோடு சேர்ந்து பாசிப்பயிறு சுண்டல் எல்லாருமே எடுத்துக்கிடுவாங்க. இது உடல் நலத்துக்கு தீங்கு இல்லாதது, மிகவும் உடம்புக்கு நல்லது. பச்சை பயிறு பாசிப்பயிறு கிரேவி இன்றைக்கி எங்களுடைய வீட்டில் நான் வச்சு சாப்பிட்றேன். காலை உணவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு எதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னா சப்பாத்திக்காக 2 சப்பாத்தி தான் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். இது காலை உணவு தான், இது ஸ்டார்டிங் தான், நமக்கு ஃபினிஷிங் கிடையாது. இப்போ தான் காலையில் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இன்னும் மதிய உணவு இருக்குது, இரவு உணவு இருக்குது. 2 சப்பாத்தி எதுக்காக அப்படின்னா இது சப்ஜி, இது சாப்பிடும் போது பாசிப்பயிரே வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும். இது கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்து இந்த சப்பாத்தியோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப அப்படி ஃபுல்லான மாதிரி இருக்கும். வயிற்று பசி கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு கூட பசி உணர்வே தெரியாது. நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் இந்த பாசிப்பயிறு பயன்படுத்தி நலன் பெறுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கிறேன். எனி டவுட்டு, உங்கள் உடல் ரீதியாக எந்த ஒரு கோளாறு இருந்தாலும் இந்த மாதிரியான பொதுவாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் எது சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு நல்லதுங்கிறதையும் சொல்லலாம். அல்லது எங்களுடைய ஆயுர்வேத மருந்துகள் மூலமாகவும் நான் உங்களுக்கு இதை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆயுர்வேத ஆலோசகர் நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.